படம் நல்லா இருக்குங்க. இதுல வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ வந்து நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நல்ல ஒரு ஆக்டர் சாயில், அந்த நல்ல பிரபலமான ஆக்டர் சாயில்ல இருக்காரு. ஸோ அவர் இன்னும் நிறைய படம் பண்ணலாம். ஆக்சுவலி அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு. அதாவது ஒரு டெபியூட் மூவி சொல்ல முடியாது, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. இது கதை பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வாங்குறாரு, அதுலேருந்து எவ்வளோ கஷ்டப்படாருன்னு தான் இது பண்ணுது. ஸோ அது வந்து மெயினாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய கடன் வாங்கி நம்ம ஏதோ பெரிய லெவலுக்கு அது மாதிரி திங்க் பண்ணி காசு செலவு பண்ண வேண்டாம். இருக்கிறத நீங்கள் வச்சு லைஃப்பை நடத்துங்க. இல்லைன்னா எவ்வளோ சமாளிக்கணும், இது அங்கே ஓடணும் அங்கே ஓடணும். இதுக்கு அந்த காசுன்றது இப்போலாம் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சது தான் நம்மளுக்கு காசு கையில் கிடைக்கும். ஏன்னா பணக்காரங்க ஆகிட்டு தான் போகிறாங்க, ஏழைங்க தான் ஆகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சௌரியமாக வாழணுன்றதுக்காக கடனை வாங்கி கல்யாணம் பண்ணுறது, கடனை வாங்கி சொத்து சேர்க்கணும், கடன் வாங்கி வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதில் லாபம் பார்க்குறது வந்து அந்த கடன் கொடுக்குறவங்களும் அதுக்கப்புறம் வந்து இந்த பிஸ்னஸ் பீப்புள் தான் லாபம் பார்க்குறாங்க. ஆனால் சாமானிய மக்கள் வந்து கடனாளியாகவே தான் இருக்காங்க. அந்த கடன் எப்போ தீர்ப்பாங்க? சான்ஸே இல்லை. அதனால கடன் வாங்காதீங்கன்றது தான் இந்த படத்தில். அவர் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காருங்க, நல்லா தான் பண்ணியிருக்காரு. நியூ ஃபேஸஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவர் கொஞ்சம் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அவர் ஐ திங்க் சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா தெரிஞ்ச முகமாக தான் இருக்கு. சாங்ஸ் வந்து இந்த டூயட் சாங் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் க்ரியேட்டிவாக யூஸ்வலாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீமாக எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. லேக் இல்லாத என்னன்னா, இப்போ பீப்புள் வந்து எதிர்பார்த்து வருவாங்க, ஐயோ படம் வந்து வசூல் மன்னன் அப்படின்னு படம் பார்த்து கேட்டாவே வசூல் ராஜ் MBBS மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வருவாங்க. அப்படி பார்க்காதீங்க. ஒரு சிம்பிளான ஒரு நம்ம லைஃப்ல நடக்கிற ஒரு சிம்பிளான ஸ்டோரி. ஒரு ஃபேமிலியோட உட்காந்து ஒரு 3 மணி நேரம் பார்க்கலாம் அப்படின்னா இந்த படத்தை வந்து பாருங்க, நல்லா இருக்கும். மூவி நல்லாவே இருக்கு. அவரோட ஆக்டிங், ஹீரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. சீரியஸா சீரியலுக்கும் மூவிக்கும் நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்கு அவரோட ஆக்டிங்ல. அண்ட் முக்கியமாக அந்த படத்துல வந்து அவங்க சிஸ்டர் கேரக்டருக்காக அவ்வளோ கஷ்டப்படுறது, அது சீரியஸா ஃபேமிலி எல்லாருமே போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு அவங்களோட ஆக்டிங் எல்லாமே. காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. மோஸ்ட்லி காமெடிக்காகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, காமெடி தான். அதுதான் எப்படி சொல்றது, ஒரு பிரதர் அந்த காம்பினேஷன் தான். பிரதர் சிஸ்டருக்கு அவங்களுக்காக எவ்வளோ இது பண்றாங்க அப்படின்னு எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் அழகாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வசூல் மன்னன்ற ஒரு கதை படம் மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சரியான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் எப்படின்னா, கடன் வாங்கி ஒரு தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணுற சூழ்நிலைகள், அது அண்ணங்கார எப்படிலாம் சூழ்நிலைகள் இதாகிறான், இந்த கடன் வாங்கிட்டு எவ்வளோ தொல்லைகள் வருது, அதுக்காக எப்படிலாம் பொய் சொல்லி எப்படிலாம் யாரெல்லாம் ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம், அதை எப்படி எதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் சூப்பராக தெளிவாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயினிலேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. வில்லன் சாரில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு 2K கிட்ஸு இதுக்கெல்லாம் தெரியல. ஒரு கடன் வாங்கிட்டா கிரெடிட் கார்டோ இல்லை பேங்க்கில் லோன் கேட்குறாங்கன்னு ஈஸியாக கொடுத்துட்றாங்க, அதை வாங்கிடுறாங்க. இப்போ பேங்க்கில் கொடுக்க வராங்க, அதை வாங்கிட்டா அதை கடன் அடைக்க முடியாத சூழ்நிலையில் எவ்வளோ தற்கொலைகள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. செம்ம மெசேஜே அந்த படத்தில் வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள், அழகாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த பக்காவான மெசேஜ் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி. வசூல் மன்னன் கொஞ்சம் காமெடியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹீரோவோட எப்படின்னா அல்வா கொடுக்குற கேரக்டர் கடன் வாங்கிட்டு அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஹீரோயினை ஏமாற்ற ட்ரை பண்ணும் போதில் வந்து அப்படியே லவ் வந்துடுது, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் கொஞ்சம் ஒரு 30% காமெடி வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. கொஞ்சம் ஸ்கிரிப்ட்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் படமாக பார்க்க நல்லா தான் இருக்குது படம். நல்லா இருக்குது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸாக நல்லா இருக்குது. கண்டென்ட் வைஸாக இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் படம் வந்து ஓகே தான், வாட்சபிள் தான், நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ஆமாம், எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. குடும்பத்தோடு பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். ஏன்னா ஒரு வல்கரான சீன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி ஜாலியாக தான் போகுது. அவங்க மாமா கேரக்டர் ரொம்ப சூப்பர், அம்மா கேரக்டரு, அதே மாதிரி வில்லன் கேரக்டர் இப்போது எதிர்நீச்சலில் வராருல வில்லனா, அவர் பண்ணியிருக்காரு, அதுவுமே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒருத்தன் கடன் வாங்கக்கூடாதுன்றதுக்கு இதை பார்த்துக்கலாம். கடன் மீனை வந்து கடன் வாங்கக்கூடாது, கடன் இல்லாமல் எப்படி வாழலான்றதா இது. ஒருத்தன் வந்து கடன் வாங்கிட்டா எவ்வளோ அவசரப்படுறான், எவ்வளோ சிக்கல் பண்ணுறான், எவ்வளோ அல்லோடு போடுறான், எவ்வளோ வேதனைப்படுறான்,
அவன் லைஃப் எப்படி மாறுதுன்றதான் கதை. மியூசிக் நல்லா பண்ணியிருக்கான். அதுக்கு இது சம்பந்தமே இல்லை. குருதேவ் நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்கு செம்ம சாங்கு என்ன அருமையா பண்ணியிருக்காரு பரணி, நல்லா இருக்கு. ஃபைட்டு போய் பாருங்க. ஃபைட்டு எல்லாம் வந்து அவ்வளோ இல்லை, நல்ல மெசேஜ். ஒருத்த கடை வாங்கக்கூடாதுன்றதுக்கான எளிமையை நல்லா பண்ணியிருக்காரு. என்ன சார் காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காரு. சக்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், நல்லா இருக்கு. அதாவது வசூல் மன்னன், சிறகடி காசையில் நடித்த மனோஜ் ஹீரோவாகவும், இன்னொரு பொண்ணு ஹீரோயினாக நடிச்சிருக்கு. ஹீரோயின்லாம் ஓகே. மற்றபடி நடித்த குட்டிப்புலி, சரவண சக்தி, சில கேரக்டர்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகிற படம், கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சுமாராக போகுது. கிளைமேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்புன்னு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஹீரோவை பற்றி சொல்லணுன்னா, வழக்கமாக ஒரு படம் ஹீரோ நடித்தார்னா அந்த படத்தை பார்த்துட்டு அடுத்த படம் அவருக்கு கிடைக்கும். ஆனால் படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி அவர் அவுட்டோரில் வேறு படத்தில் இருக்கார். மாதத்தில் ஒரு படம் அவர் கமிட் ஆகி போயிட்டுருக்காரு, ஸ்ரீதேவா. அது ஒரு நல்ல விஷயம். படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் சைடு கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் எல்லாம் கொஞ்சம் வீக்கான மாதிரி இருக்குது. மற்றபடி நடித்த நடிகர்கள் வேளாமூர்த்தி ஆகட்டும், அந்த ஹீரோயின் பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க. கதை கூட நான் நினச்சேன் என்ன 95-96 நடக்கிற கதையா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. 2025 நடக்கிற கதை தான். ஓகே. ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை ஹீரோயின் தப்பிச்சிருக்காங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஜிஎம் வந்து கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் வருது. வேறு எதாவது கேட்கணுமா? இல்லை, ஹீரோவுக்கு ஃபைட்டுக்கு உண்டான வேலை கிடையாது. ஹீரோ வந்து ஒரு கொஞ்சம் ஹியூமர் கலந்த உள்ள விஷயம். அவர் வழக்கமாக அந்த கடை வாங்கிட்டு ஏமாத்துறதுங்கிறது அவர் அந்த கேரக்டர்லாம் அவர் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி ஓகே. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக தான் போயிருக்கு. ஓகே. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இருக்குது. ஏன்னா பார்த்து சூப்பர் நான் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து உங்கள் ஆடியன்ஸ் என்ன வந்து இவன் எல்லா படத்தையும் வந்து இப்படி தான் சொல்லுவான் நீங்கள் சொல்லிடக்கூடாதுல்ல. என்னை பொறுத்தவரை ஹீரோயின் நடித்த நடிகர்கள் நிறைய பேர் நல்லா சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஸ்கிரிப்ட் சைடு வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டல்லாக இருக்குது. மற்றபடி ஓகே. நோ ப்ராப்ளம். தேங்க்யூ கார்த்தி, தேங்க்யூ.